டயட்டை எண்ணி கலங்கிடும் தமிழா, டயட்டின் தன்மை சொல்வேன். கார்புண்டால் எடை குறையாது, திரும்பவும் எடை போடு. கார்பை கொள்வாய், கார்பை கொள்வாய், டயட்டில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் தானே உடம்பு தயாரித்து கொள்ளும் தேவைக்கேற்ப. முக்கியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த முக்கியம் கொழுப்புக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் பெலியோவுக்கே. கார்பால் எடை கூடியது, கார்பால் சர்க்கரை நோய் வந்தது, கார்பால் இதய நோயும் வந்தது. கார்பை நிறுத்துக, கொழுப்புணவு சாப்பிடுக, நம் உடம்பு சிறக்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நமது ஊர் திருப்பூர் உலக வரைபடத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஊர். உலகத்திற்கே ஆடை ஏற்றுமதி செய்யும் ஊர், வந்தோரை வாழ வைக்கும் ஊர், திரைக்கடலோடி திரவியம் தேடு என்பதற்கும் உழைப்பே உயர்வு என்பதற்கும் சிறந்த எடுத்துக்காட்டான ஊர். இந்தியாவிற்கு நிறைய வருடங்களாக நிறைய அந்நிய செலவாணியை வீட்டிக் கொடுக்கும் ஊர். இப்படிப்பட்ட திருப்பூருக்கு இன்னொரு புகழ் உண்டு. தமிழக அளவில், ஏன் இந்திய அளவில் மது அதிகம் விற்பனையாகும் ஊர் திருப்பூர். இங்கு குடிப்பழக்கம் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். நாகரிகமாக சோசியலைசிங் என்று சொல்கிறார்கள். நானும் 2 வருடங்களுக்கு முன் இந்த சோசியலைசிங் என்கின்ற குறுகிய வட்டத்தில் சப்பை கட்டி கொண்டிருந்தவன் தான். I was a passionate beer drinker until I was introduced to this wonderful group on Facebook, ஆரோக்கியம் அண்ட் நல்வாழ்வு.
இந்த குழுமத்தில் எங்கள் அனைவராலும் தலை என்று அன்பாக எல்லோராலும் அழைக்கப்படும் திரு நியாண்டர் செல்வன்ஜி, பாலியோ போலீஸ் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் சங்கர்ஜி, வெஜ் பாலியோ தளபதி என்று எல்லோராலும் அழைக்கப்படும் திருநாவுக்கரசு ரத்னம்ஜி, ஃபியூச்சர் டாக்டர் ஹரிஹரன்ஜி, the Indian Revenant LCHF Encyclopedia Tim Heinemann. இந்த இந்தியன் ரெவனன்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இவங்களை போக நீரிழிவை வென்ற வேரியர் சிவராம் ஜெகதீஷன் சி, அவர் யுஎஸ்ல இருக்கார். அங்கிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய மனதெல்லாம் இங்க தான் இருக்கு. ஹை ஃபேட் சூப்பர் ஸ்டார் கோகுல்ஜி, அவர் துபாயில் இருக்கார். ஆகியோர் பாலியோ குறித்து எளிய நடையில் சீரிய ஆராய்ச்சியோடு எழுதப்பட்ட பல பதிப்புகளை மீண்டும் மீண்டும் படித்து நானும் பாலியோ பக்தனானேன், பாலியோ பித்தனானேன். 27th January 2015 I quit alcohol and embraced paleo. The magic in my life began. வணக்கம், என் பேர் டாக்டர் ஹரிஹரன். அவங்க எடுத்து பிடிக்கிற வரையும் ஒரு 2 நிமிஷம், எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு. வந்தாரை வாழ்வைக்கும் திருப்பூர் ஊருக்கே மான்செஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் டைட்டாக தைச்சு கொடுத்துருக்கேன். நான் சைஸ் அனுப்பி அவர் திருப்பி அனுப்பல சைஸ் தான் இது. அன்னைக்கு அவர் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் ராங், கொஞ்சம் பெருசாயிட்டாரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, கமிங் பேக் டு த திங். 27th January 2015 I quit alcohol and embraced paleo. The magic in my life began. 136 கிலோ இருந்த நான் இன்று வெறும் 77 கிலோ மட்டுமே. நாற்பத்தி 4 சைஸ் பேண்டில் இருந்து இன்று நான் அணிந்து கொண்டிருப்பது லூசான 32 சைஸ் பேண்ட். குடி என்ற கொடிய அரக்கினிடமிருந்து பாலியோவினால் விடுபட்டு கவுட் என்கின்ற வேதனை தரும் வழியை அறவே வென்று 6 பேக் என்கின்ற லட்சியத்தை நோக்கி I am leading a very happy and healthy life through paleo. எனக்கு மட்டுமல்ல, பாலியோவின் மூலம் திருப்பூரின் நண்பர்கள் பலர் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, சொரியாசிஸ், அதிக எடை போன்ற பழைய நோய்களை வென்று இருக்கிறார்கள், இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் பெற்ற இன்பத்தை இந்த ஊருக்கு பரப்ப வேண்டிய இந்த இனிய கருத்தரங்கு. நமது தலை தான் இந்தியா வருவதாகவும் சென்னை, கோவை, பெங்களூரு, ஒசூர், ஈரோடு, மதுரை ஆகிய ஊர்களில் பாலியோ கருத்தரங்கு நடத்த முடியுமா? அப்படி நடத்தினால் இலவச அனுமதியோடு மட்டுமே நடத்த வேண்டும் என்று குழுமத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த பதிவு பார்த்து 5வது நிமிடம் நான் பார்க்கல, 5வது நிமிடம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. வியாபார விஷயமாக ஆம்ஸ்டர்டாம் சென்றிருந்த ஈஸ்டர்ன் குளோபல் கிளாத்தின் குமார் ப்ரோவிடம் இருந்து, தலையின் பதிவில் திருப்பூர் இல்லை, உடனடியாக தலையிடம் பேசுங்கள், திருப்பூரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும், அடுத்த அரை மணி நேரத்தில் தலை கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன கேள்வி என்றார். நிகழ்ச்சி நடத்த முடிவாயிற்றார். பாலியோவினால் பயனடைந்தவர்களை மட்டுமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை போல ஒரு நிகழ்ச்சி சிறிய அளவில் நடத்தலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னபோது the first 3 callers said, no Manoj, you are wrong, do it big, do it grand, it should reach a lot of people in திருப்பூர் என்றார்கள். ஊருக்காக ஆதரவு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. I have to personally mention அவிரம் கொண்டசாமி அண்ணா, சிட்னி வேலு அண்ணா, கியூப் செந்தில் அண்ணா and professional ரமேஷ் அண்ணா for their support. குறுகிய காலத்தில் எங்கள் அழைப்பை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள திருப்பூர் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு இளைஞன் புகைப்பிடித்தாலோ மது அருந்தினாலோ கண்டிக்கும் பெற்றோராகிய நீங்கள் புகையை விடவும் மதுவை விடவும் மிக கொடிய பழக்கமான ஜங்க் ஃபுட் பழக்கத்திற்கு உங்கள் குழந்தைகளை சிறிய வயதிலிருந்து நீங்களே அடிமைப்படுத்துகிறீர்கள். ஜங்க் ஃபுட் கொடியது,
கார்போ கொடியது, சர்க்கரை அதைவிடவும் கொடியது. I will call sugar as nothing but poison, and I mean sugar in any form. We should ditch these off from our life. Protein and fat should be our friends from now. இன்றைய கருத்தரங்கில் நாம் கார்போ, சுகர், புரோட்டீன், ஃபேட் என்று நிறைய பேசுவோம். I wish you all embrace paleo and lead a very healthy lifestyle. Warm welcome to everyone. Warm welcome to a disease-free world of healthy paleo lifestyle. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். தன்னுடைய பேஷண்ட்டுகளை மருந்து கொடுக்காமல் சிரித்து பேசியே நோயை விரட்டும் ஃபியூச்சர் டாக்டர் ஹரிஹரன். அது என்ன ஃபியூச்சர் டாக்டர்னு தெரியல. டாக்டர் ஆஃப் தி ஃபியூச்சர் அப்படினேஜி ஃபியூச்சர் டாக்டர் என்ன படிச்சிட்டு இருக்கேன். நான் எம்டி எல்லாம் முடிச்சு டிடாப் முடிச்சு இப்ப அடுத்து டிஎன்பி எஃப்ஐஎம் ன்னு 1008 டிகிரி அந்த மாதிரி சைடுல ஓடிட்டு இருக்குங்க. டாக்டர் ஆஃப் தி நன்றி. தனியா நம்மள கவனிச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு நான் செல்வன்ஜி எல்லாருமே டீச்சருங்க. எங்களுக்கு இந்த மேடையெல்லாம் ரொம்ப பழக்கமே கிடையாது. நடுவில் ஸ்டூடெண்ட் நடுவில் நின்று தான் பேசிகிட்டு இருப்போம். கேமராலாம் இருக்கிறதுனால என்னால் வர முடியறது இல்லைங்க. ரைட், இப்போது நாம ஏன் குண்டாரோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாரு? அது வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்க. குண்டு போட்டு சார் நீங்கள் சொல்லுங்க. இவர் யார் கிளாஸ் ரப்பா இருக்கணும்? நான் வழக்கமாக ஒவ்வொரு டைம் கேட்பேன், யார் கிளாஸ் லீடர் ஆவறீங்கன்னு. உடனே இவர் பக்கத்துக்கு சார் இவர் இருப்பான் சார் அப்படிங்கிறார். அவரை காமிச்சு விடுறார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நாம ஏன் குண்டாகிறோம்? சார் நாம ஏன் குண்டாகிறோம்? அதிகமாக சாப்பிட்றதுனாலயா? ஒரு சிங்கத்தை விடவா நம்ம கம்மியாக அதிகமாக சாப்பிட்றோம்? ஒரு சிங்கம் என்ன சார் சாப்பிடுது சார்? ஒரு சிங்கம் ஒரு மான முழுசா ஒரு சிங்கம் சாப்பிட முடியுமா? சாப்பிடும். அதுக்கு ஏன் தொப்பை இல்லை? அதுக்கு ஏன் தொப்பை இல்லை? நல்லா மென்னு சாப்பிடுது சார். மென்னு சாப்பிடுது. ஹீலர் குரூப்னு நினைக்கிறேன். ரைட். ஏன் சார் அது குண்டாக மாட்டேங்குது? சிங்கம், குண்டான சிங்கமா பார்த்துருக்கீங்களா? ஜூல பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜூல நம்ம இஷ்டத்துக்கு உண்டான ஃபுட் அதுக்கு போடுறோம். ஆனா அது காட்டுல என்ன பண்ணுது? என்ன சாப்பிடுது? கொழுப்புல நினைக்கிறேன். கொழுப்பா? அது கொழுப்பெல்லாம் சாப்பிடாதுங்க. அது மான்னா ஃபுல் மான் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஓகே, ஒரு மான் ஏன் சார் குண்டா இல்லை? ஓடிட்டே இருக்கு சார். ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்க. மான் நேச்சுரலா என்னங்க சாப்பிடணும்? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அது புல்லு சாப்பிடுது. சிங்கம் இன்னொரு ஆட்டை அடிச்சோ இல்ல மானை அடிச்சோ சாப்பிடுது. அது ரெண்டும் குண்டாகிறது இல்ல. ஏன் நம்ம குண்டாகிறோம் மேடம்? நம்ம அளவுக்கு அதிகமா தான் நான் சொல்லிட்டேனே. ஒரு மானையே அடிச்சு சாப்பிடுற சிங்கம் ஒல்லியா இருக்கு. நம்ம ஏன் குண்டாகிறோம்? அவ்வளவா நம்ம சாப்பிடுறோம் இல்ல, அளவா தான் கிடையாது. யார்கிட்ட கரெக்ட் ஆன்சர் இருக்கா? எஸ் சார். மாவுச்சத்து அதிகம் உள்ள பொருள் அதெல்லாம் கிடையாது. ஐடியா இல்லைங்க. மானுடைய இயல்பு புல்லு எல்லாத்துல சாப்பிடும். மானின் இயல்பு ப்ளீஸ். என்ன சார் எல்லாம் ஊமை ஆயிட்டீங்க? மான் என்ன சாப்பிடணும்? சிங்கம் என்ன சாப்பிடணும்? மனுஷன் என்ன சாப்பிடணும்? புல்லையும் சாப்பிடணும், மானையும் சாப்பிடணும். முடிஞ்சா சிங்கம் மட்டும் கிடையாது, ஈகிள் வரையும் எல்லாம் சாப்பிடலாம். சரிங்களா? கடவுள் வந்தா அவரையும் சாப்பிடலாம். நம்ம படைக்கப்பட்டது அப்படிங்க. இங்க உட்காந்து சைவம் தான் சாப்பிடுவோன்னே என்னங்க பண்றது? நல்லா தப்பையோட உட்காந்துருக்க வேண்டியதான். எங்க சன்ஃபிளவர் ஆயில்னு ஒன்று இருக்காங்க. ஆதி மனுஷன் என்னங்க எங்க சன்ஃபிளவர் ஆயில் போய் தேடி எடுத்தான்? நீங்க எங்க அதை கண்டுபிடிச்சீங்க? அதை கொழுப்புனா மிருக கொழுப்பு மட்டும்தாங்க. பிளான்ட்ல இருந்து நம்ம ஆதி மனுஷனுக்கு பிளான்ட்ங்கிறது தெரியாதுங்க. அவன் மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான். அப்புறம் ஏன் விவசாயம் வந்தது? செல்வன்ஜி புக்கை படிச்சீங்களா? சொல்லுங்க. மனுஷ லைஃப் ஸ்டைல் மாற மாற பாப்புலேஷன் growth. ஒரு குகையில 50 பேர் இருக்கலாம். அவன் வேற வேலை இல்லை, ஜாலியா இருந்து ஒரு 100-150 ஆயிடுச்சு. குகையும் கிடைக்கல. ஸோ என்ன ஆகும்? காட்டெருமையெல்லாம் ஓடுது மனுஷனை பார்த்தோன்னே. விவசாயம் அதுல தாங்க எல்லா பிரச்சனையும். நம்ம விவசாயத்துக்கு பழகிரும், பிரச்சனையே கிடையாது. எப்போ விவசாயத்துக்கு நம்ம பழகிரும்? அரிசி சாப்பாடு நம்ம பழகிரும். ஆனா எப்போ? ரெகுலரா வந்தே சார். இன்னும் 10 லட்சம் வருஷம் கழிச்சு, இன்னும் 10 லட்சம் வருஷம் கழிச்சு எவல்யூஷன் நடக்கும். நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு பழகுவோம்.
அது வரையும் அரிசி, பருப்பு, கோதுமை, நவதானியங்கள், கிரகப்பிரவேசம் நவதானியம் வச்சிருப்பாங்க, எதையும் தொடக்கூடாது. ஏன்னா விவசாயங்கிறது 10,000 வருஷமா தான் இருக்கு, மனுஷ உடல் 26 லட்சம் வருஷமா இருக்கு, எல்லாமே இந்த புக்கில் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த அன்நேச்சுரலாக போக 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 தொப்பை வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, சொரியாசிஸ் வருது, தைராய்டு வருது, கேன்சர் வருது, இவ்வளவும் வருது. இதை நம்ம எப்படி பழையபடி ஆக்குறது? டயட் ஃபாலோ பண்ணுங்க சார். டயட் என்ன சார் டயட்? டயட்டுங்கிற வார்த்தையே தப்பான ஒரு விஷயங்க. என்ன பண்ணினா நம்ம பழைய மாதிரி ஆகும்? நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா? 100 வருஷம் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நம்புறீங்களா? ஏன் நம்புறீங்க? நீங்க குரூப்ல இருக்கீங்களோ? அதான் நம்புறாரு. எப்படி சார்? எப்படி? டயட்டு தான் சார். மான் புல்லு சாப்பிடணும், சிங்கம் மானை சாப்பிடணும், நம்ம புல்லையும் சாப்பிடணும், மானையும் சாப்பிடணும். இதுதான் ஒரே வழி. we are omnivores. அதில் ஆம்னிவோர்ல கார்னிவோர் தாங்க 80%. நம்ம வந்து பிராணி உண்ணிகள் 80%, 20% தான் புல்லுண்ணிகள். அதனால உங்க டயட் எப்படி இருக்கணும்? 80% மாமிசம், முட்டை. முட்டை நம்ம சாப்பிட்ட ஆளுங்க தான். பறவை ஓடிட்டு இருக்கும்போது போய் திருடி சாப்பிட்ட ஆளுங்க தான் நம்ம. அதனால முட்டை இஸ் நேச்சுரல். 20% தான் சைவம். 20% என்ன கிடைச்சிருக்கும் ஆதி மனிதனுக்கு? பெர்ரிஸ், டியூபர்ஸ், சின்ன 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 காய்கறி வகையறாகள் தாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் அதையும் ப்ளஸ் மாமிசமும் சாப்பிட்டாக்க நம்ம கரெக்ட் ஆகிடுவோம். கடவுள் சைவமா? முனிவர்கள் சைவமா? பரசுராமர் சைவமா? ராமர் சைவமா? கிருஷ்ணர் சைவமா? சீதா சைவமா? அவ மானை அடிச்சாங்கிறத கூட்டு வாங்கன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். மானை வளர்க்கறது கிடையாது. சரி, வளர்த்து புஷ்டியாக்கி அப்புறமா அடிச்சு சாப்பிடுவோம் ஐடியா. அப்படி என்ன சார்? அதே தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த முனிவர்களும் சைவம் கிடையாது. ஏன் நம்ம சைவம் ஆனோம்? மனு தர்மம். மனு தர்மம்னா என்ன? பிரித்தாளும் சூழ்ச்சி. ஏன் பிராமின் மட்டுமே வசதியான இடத்துல இருக்கணும், அவன் ஆளணும், அடுத்தவன் கேட்கணும், அப்படிங்கிறதுனால தான் இந்த மனு தர்மம் வந்தது. அப்போ அடுத்தவனையும் இவனையும் எப்படி பிரிப்பீங்க? இவன் புலால் மாமிசம் உண்ணுங்க, நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்துல தான் சைவங்கிற சமையலே உருவாச்சுங்க. ராமர் அஸ்வமேத யாகம்னா என்னங்க? அஸ்வமேத யாகம்னா என்ன? குதிரையை ஓட விடு, எந்த நாடாவது தடுத்தானா அவனை சுடுகாடாக்கு. அந்த குதிரையை யாரும் தடுக்க கூடாது. அந்த குதிரையை சுத்தி 1000 ஊரை சுத்தி வரும். அதுக்கப்புறம் அந்த குதிரையை என்ன பண்ணணும்? யாகத்துல கட்டி வச்சு சமைச்சு புருஷனும் பொண்டாட்டி சாப்பிடணும். ராமர் சைவமா? கிருஷ்ணர் சைவமா? சிவன் சுடுகாட்டுல சுத்துற சிவன் சைவமா? இயேசு சைவமா? நபிகள் சைவமா? யாரும் சைவம் கிடையாதுங்க. இது திணிக்கப்பட்ட சதி. அதனாலதான் நம்மளுக்கு எல்லா வியாதியும் வந்து பாருங்க. more than 50% of you are obese. பாடி பில்டரே இங்க வந்ததுல இருந்து மனோஜ் தவிர்த்து வேற யாரையுமே நான் பார்க்கலைங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. சிங்கிள் 6 பேக்கோட தாங்க இருக்கு எப்பவுமே. அது மஸ்குலாரா தாங்க இருக்கு. லெப்போர்டு பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி நடக்கும்போது நம்ம ஏங்க அப்படி இல்லை? ஃபுட் 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 அதிகமாக நடக்கிறதுல சிங்கம் தூங்குறத பார்த்துருக்கீங்களா? வேட்டையாடும் போது மட்டும்தான் அது ஓடும், மற்ற ரைட்டில் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், ஜாலியாக மற்ற வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? நம்மளும் அப்படியே இருப்போம், ஆனால் கரெக்டான உணவு முறையை எடுப்போம். என்ன டாக்டர் இப்படிலாம் சொல்கிறாரு லூஸ் மாதிரி? இந்த இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இதோட 116 பேஷண்ட் பார்த்தாச்சுங்க லாஸ்ட் 2 months. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என் குரூப்லேயே எல்லாமே முடிச்சலாமே, ஏன் என்கிட்ட வரணும்? அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோ இம்யூனிட்டி வந்து தாக்குதுங்க. ஒவ்வொருத்தர் நம்ம செல்கள் நம்மளுக்கு எதிராக திரும்ப வைக்கிற சதியை செய்யறது யாரு? யாரு? கோதுமை. உங்கள ஒரு 400 பேர்ல எத்தனை பேருக்கு கோதுமை ஒத்துக்காதுன்னு யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். 160 பேருக்கு கோதுமை ஒத்துக்காது. 160 பேருக்கு உங்களுக்கு கோதுமை ஒத்துக்காது. உங்க 160 பேருக்கும் தைராய்டு வரும். அது நம்மளுக்கே தெரியாத, டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. குளூட்டன் சென்சிட்டிவிட்டி. இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த கோதுமைங்கிற அரக்கனை கம்ப்ளீட் யாருக்குன்னு எப்படி சார் டெஸ்ட் பண்ணுவீங்க? டெஸ்ட் பண்றது வழியே கிடையாது. ஜெம் ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன் ஒரு பேஷண்ட், 3000 12,000 செலவு பண்ணிருக்காங்க, குளூட்டன் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியலைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அவங்களுக்கு குளூட்டன், சப்பாத்தில அவங்களுக்கு பிரச்சனைங்க. அந்த 40% ஆள் யாரும் தெரியாது. அது கண்டுபிடிக்க நல்ல டெஸ்ட் வர வரையும் நம்ம எல்லாருமே கோதுமை பார்லையே தொடமாட்டோம், தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா தைராய்டு, சுகர், ஒபிசிட்டி, கேன்சர் எல்லாமே வரலாங்க. ஒவ்வொன்றா என் கிளினிக்ல நான் வச்சு ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டோ இம்யூனிட்டி ஸ்லோவாக ரிவர்ஸ் ஆகுது.
ஒபிசிட்டிலாம் இப்போ ஒரு மேட்டரே இல்லைங்க. இப்படிங்கிறதுக்குள்ள ஒபிசிட்டி இல்லாமல் ஆக்கிறோம். சுகர் ஒரு காமெடி வியாதி. சுகர்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி டைப் 1 கிடையாது. நான் டைப் 2 பற்றி சொல்கிறேன். 10 நாளில் சுகர் போனவங்களும் இருக்காங்க, 54 வாரத்துலையும் சுகர் போனவங்க இருக்காங்க. ஆனால் போகாத ஆளுங்க பேலியோட கிடையவே கிடையாது. எல்லாமே குருவுக்கு சமர்ப்பணம். சரிங்களா? இப்போ வேற என்னென்ன வியாதி உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி ஒரு 20 வியாதி சொல்லுங்க சார். சார் புடிங்க. கேன்சர், பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக், ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ்லயே 10-15 ரைட்டு. ஒபேசிட்டி, சளி, தைராய்டு, இருமல், ஜுரம், அதெல்லாம் சின்ன சின்ன வியாதிங்க. ஜுரம், வாந்தி, வயத்தாலை, ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இன்னும் ஒரு கிளினிக்ல ஒரு டாக்டர் என்னென்ன பேஷண்ட் பார்க்குறாங்களோ, சைக்கியாட்ரிக் சிம்டம்ஸ், விரைப்புத்தன்மை இல்லாதது, குழந்தை பிறப்பு இல்லாதது, பிசிஓடி. நீங்கள் ஹாரிசன் புக்குன்னு என்கிட்ட ஒரு 8000 பேஜ் புக் இருக்குங்க. அதில் உள்ள எல்லா பேஜையும் நான் புரட்டிட்டேன். எல்லாமே பேலியோட சரியான வியாதி தாங்க. மெடிசினில் டாப் மோஸ்ட் புக் அது. எல்லாமே உணவுனால. ஆக்சிடென்ட் எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ண முடியும்? உங்கள் பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். கொழுப்புணவு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டீங்க. கார் ஆக்சிடென்ட்டோ பைக் ஆக்சிடென்ட்டோ ஜட்ஜ்மெண்ட் ஃபால்ட் தானே ஆக்சிடென்ட். அவன் வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேகமாக போகிறோம் இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சரி பண்ணுறது கொழுப்புணவுங்க. நைட்டு சாப்பிடாம காலைல கார் ஓட்டுங்க, செம்மையாக ஓட்டுவீங்க, ஸ்பீடாக ஓட்டுவீங்க, ஆனால் சேஃபாக ஓட்டுவீங்க. ஆக்சிடென்ட்டை கூட தடுக்கிற சக்தி வந்து பேலியோ டயட்டுக்கு இருக்குங்க. இதெல்லாம் நான் வந்து அப்படியே போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போக முடியாதுங்க. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, ப்ரூவ்டு எவிடன்ஸ் இருக்குது. என் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இங்கே 3 கோயம்புத்தூர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, திருப்பூர் பேஷண்ட் சார் இருக்காரு, கொண்டசாமி சார் எங்கே இருக்காருன்னு தெரில, நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரூவ் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு. திஸ் இஸ் த கரெக்ட் டயட் டு ஃபாலோ. இதை தமிழ் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்திய எங்கள் நியாண்டர் செல்வன் தலைவர் அவர்களுக்கு, வீட்டில் ஒரு கொலசாமி வைக்கணும்னா அவரை வச்சிட வேண்டியதுதான். உயிரை காப்பாற்றுறவன் யார்? பணம் கொடுக்குறவன் முதலாளிங்க, உயிரை காப்பாற்றுறவன் கடவுளுங்க. உண்டா இல்லையா? இதில் புகழ்ச்சிக்காக சொல்லலை, என்னோட சொந்த இதில் தான் நான் சொல்கிறேங்க. நான் 104 கிலோ இருந்தவன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இன்னைக்கு நான் 86 கிலோ. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என் கிளினிக் வந்து பாருங்க, என்ன அடையாளமே தெரியாதுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல உணவு முறையை எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம், இன்க்ளூடிங் கேன்சர். உணவு முறையை பின்னோக்கி போகும்போதுங்க அந்த உணவு முறைக்கு, நல்ல உணவு முறைக்கு மாறுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருபது வருடங்களுக்கு மேல் திருப்பூரில் இருந்தவர், நமது ஊரை நம்மை விட அதிகம் அறிந்தவர், நம்மை விட மிக சுத்தமான தமிழில் பேசுபவர், தேங்காய் எண்ணெயில் பல் துலக்குபவர், த ரெவனன்ட் ஆஃப் இந்தியா. வை? ரா லிவர் சாப்பிடுபவர். ஐ மென்ட் அனிமல் லிவர். I don't know. I really don't know. So the raw revenant of India, low carb, high fat encyclopedia, Tim Heinemann. திருப்பூர் நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மனோஜ். எல்லாத்துக்கும் நிறைய பேர் என்னை பார்த்துருக்கலாம் திருப்பூரில். இந்த மாதிரி மீட்டிங் வைக்க போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் திருப்பூர் வந்து ரொம்ப கிராண்டாக வைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாள் வாலிபால், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் நடத்துவேன்னு நான் பார்த்துருக்கேன். நான் மதுரையில் பிறந்தேன். பிறந்த நாள்ல இருந்து ஏகப்பட்ட எக்ஸசைஸ். சின்ன வயசில் மரக்குரங்கு புளிய மரத்தில் ஏறி விளையாடுவேன், கபடி. பள்ளியிடம் போய் கொடைக்கானலில் படிக்கும்போது எல்லா விளையாட்டும் இருக்குது. ஃபுட்பால், அமெரிக்கன் ஃபுட்பால், பேஸ்கெட்பால், டென்னிஸ், அமெரிக்கன் பேஸ்பால், நீச்சல் எல்லாமே ஆர்வமாக நான் இறங்கியிருக்கேன், சந்தோஷப்பட்டு விளையாண்டேன்.
சைக்கிள் வந்து கொடைக்கானல் டு நடக்கும்போது கொடைக்கானல் டு பழனி, கொடைக்கானல் டு பெரியகுளம், கொடைக்கானல்லேருந்து உள்ள பேர்ஜம் லேக்கு மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி நடந்து போவோம். டிம் நீங்க எப்படி இவ்வளோ பயங்கரமா தமிழ் பேசுறீங்க? எல்லாம் ஆணு வாயை பொழுதுருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அதான் முதலே சொல்லிட்டேன்ல, மதுரையில் பிறந்தேன், இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்தேன். அது நல்லா பார்த்தா இங்கே மதுரையில் சௌராஷ்டிரா இருக்காங்க. அங்கே வீட்டை விட்டு வெளியே வரும்போது தமிழ் தான் பேசுகிறாங்க, வீட்டுக்குள்ளே சௌராஷ்டிரா பேசுகிறாங்க. நாயக்கர், தெலுங்கு செட்டியார், இந்த மாதிரி சில ஜாதிகள் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறாங்க, வெளியே வந்தால் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ அது நான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வீட்டுக்குள்ளே இங்கிலீஷ் பேசினேன், வெளியே வந்த உடனே தமிழ் பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2ஆம் வகுப்போட வீட்டில் சண்டை போட்டு எனக்கு ஒன்று இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி அமெரிக்கன் ஸ்கூலில் அனுப்புங்க, நான் ரெண்டுமே படிச்சுட்டு இருக்க மாதிரி இல்லை இந்த சண்டை போட்டு அதில் 2ஆம் வகுப்பு முடிய நான் அமெரிக்கன் பள்ளியோட கொடைக்கானலில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே சொன்ன மாதிரி பெரியகுளம், பழனி உள்ள பேர்ஜம் லேக்கு 40-50 கிலோ சர்வசாதாரணம் நாங்கள் நடப்போம். சைக்கிள் எடுத்துகிட்டு கொடைக்கானலேருந்து எர்ணாகுளத்துக்கு 220 கிலோ ஓட்டிகிட்டு போயிருக்கேன் ஒரு 2 ட்ரிப்பு. திருப்பி அந்த சைக்கிள் மிதித்து அந்த மேட்டில் ஏற்றியும் கொண்டாந்துருக்கேன். கொடைக்கானலில் படித்து முடித்து ஐரோப்பாவை சுற்றி பார்த்தேன். எப்படி? சைக்கிள் தான். ஒரு 5000 கிலோ அவ்வளோதான். அமெரிக்கா போய் காலேஜெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு பிடிக்காமல் திருப்பி தமிழ்நாட்டுக்கு ஓடியாந்தேன். எப்படியோ இன்னும் 2-3 வருஷத்தில் 5 வருஷத்தில் இங்கே திருப்பூர் வந்தேன். ஏதோ ஒரு தொழில் கார்மெண்ட்ஸ் இந்த எக்ஸ்போர்ட்லாம் நடத்துறதுக்கு. அப்புறம் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் திருப்பூரில் இருந்த கியர் சைக்கிள், ரேஸ் சைக்கிள் ஒன்று நான் தான். ஒரு நாள் பல்லடம் ரோடு கணபதி பாளையம் பக்கம் சைக்கிளில் போயிட்டுருக்கேன். நண்பர் பரஞ்சோதி ஒருத்தர் மொபைலில் வந்துக்கிட்டு 40 கிலோ வேகத்தில் சைக்கிளை ஓட்டுறேன்னு அதிசயப்பட்டார். எந்த பரஞ்சோதி? ஒன்றும் இல்லை, இந்த மெட்ராஸ் சில்க்ஸ் ஓனர் தான். 1987 நண்பர் யுவராஜ் சிம்பத் என்னைய திருப்பூர் கூடைப்பந்து குழுவில் சேர்த்து விட்டார். அப்போ இருந்து தினசரி 1 மணி நேரம் பந்து விளையாடுவேன். அது போக என் தொழில் நடத்துறதுக்கு தினசரி 25-30 கிலோ சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி எக்ஸசைஸு ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக விளையாண்டேன். எந்த ரிப்பன்னு ஒரு ப்ரைஸு கோப்பை அதுக்காக இல்லை, என்னுடைய சொந்த திருப்திக்கு சந்தோஷமாக இருந்தேன். ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கிட்ட நெருங்கும்போது என்னுடைய உடம்புல சில அசுகங்கள் தோண ஆரம்பித்தது. இங்கிலாண்டில் ஒரு கார்டியாலஜிஸ்ட், இருதய நிபுணர் டாக்டர் மேல்ஹோத்ரா சொல்லுவார், யூ cannot outrun a bad diet. கெட்ட டயட் சாப்பிட்டால் அதனுடைய அசுகங்கள் நீங்கள் தப்பிக்க முடியாது. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணால், எக்ஸசைஸ் நல்லது, ஐயோ நான் கெட்டதுன்னு சொல்ல, எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஆனாலும் டயட், சரியான டயட் சாப்பிடாமல் அதோடைய அசுகங்கள் முன்னோ பின்னோ உங்களை வந்து தேடி பிடிச்சிரும். என்னைய 40 வயசுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு 150 வாய் சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதில் ஒரே ஒரு வாய் ஒரு நாளைக்கு கூட சாப்பிட்டால், அதாவது நம்ம உடம்புனுடைய தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டால், இந்த மாதிரி தினசரி ஒரே ஒரு வாய் அதிகமாக சாப்பிட்டால் 1 வருஷத்துக்கு 1 கிலோ, 10 வருஷத்துக்கு 10 கிலோ உங்களுக்கு எடை கூடிரும். அதே மாதிரி ஒரு 1986-87 72 கிலோ இருந்த ஆள் நான் 2010 93 கிலோ வந்துட்டேன். அந்த எடையோட மற்ற சிலது வர ஆரம்பிச்சது. ஹரி நிறையா சொன்னார். என்னுடைய சுகர் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோலை விட்டு தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. பல்லு ரொம்ப மோசம்,
எந்த டூத்பேஸ்ட்டும் என்னுடைய வாயில் இருக்க பல்வலி அடக்க முடியாது எக்ஸப்ட் பெப்சரன் ஜி. பெப்சரன் ஜி நான் விளம்பரம் பண்ண வரல. பெப்சரன் ஜியில் ஆன்டிபயாட்டிக் ஒன்று இருக்குது, அந்த ட்ரைக்ளோசான் ஒன்று. தினசரி ஆன்டிபயாட்டிக் வாயில் போடுறது ரொம்ப கெட்டது. தயவுசெய்து டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு நல்ல டயட்டுக்கு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேலியோ டயட்டு. முந்தி ஒரு நாள் கூட பல்ல விளக்காமல் போனால் கண்டிப்பாக எனக்கு பல்வலி உண்டு அடுத்த நாள். இன்னைக்கு மாத கணக்கில் பல்ல விளக்காமல் வந்திருக்கேன். ஆமாம், உண்மைதான். எந்த வலியும் கிடையாது, எந்த வாயில் துர்நாத்தமும் கிடையாது. எல்லாம் டயட்டில் இருக்குது. 2010 சுகர் நிறுத்திட்டேன். அதாவது சீனி, காப்பியில் சீனி இதெல்லாம் நிறுத்தியாச்சு. 2011 ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி பேலியோ லோ கார்ப் டயட்டுக்கு வந்தாச்சு. என்ன நடந்துச்சு? 90 சில்லற கிலோவாக இருந்தவன் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனாலும் 12 மாதத்தில் என்னுடைய எடை 12, 13, 14 கிலோ என்னவோ அந்த மாதிரி குறைஞ்சது. வெயிட் குறைஞ்சது, ஆனால் சுறுசுறுப்பு கூடினது. சாப்பாடு நான் நினச்ச டைம் வரலையா? நோ ப்ராப்ளம். இல்லை இன்னைக்கு நைட்டு நான் பிரயாணம் பண்ணுறேன், சாப்பிட்றதுக்கு ஒரு கடை கிடைக்கல, நோ ப்ராப்ளம், நாளைக்கு சாப்பிடுவோமே. பசி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நான் இத்தனை மணிக்கு சாப்பிடணும், அத்தனை மணிக்கு சாப்பிடணுன்ற அடிமை விட்டு போச்சு. சரி, இப்படி டயட்டு மாற்றி ஒரு 2-3 மாதம் இல்லை ஒரு வருஷத்தில் எடையை குறைக்கலாம், ஏதோ கொஞ்சம் சுகர்லாம் குறைக்கலாம். ஆனால் சில பேர் நினைக்கலாம், ஆமாம் இது 5 வருஷம் இதே மாதிரி சாப்பிட முடியும், 10 வருஷம் முடியுமா? எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான சில சத்துகள் சோறுலையும் கோதுமையிலும் இருக்குல்ல. இல்லை, அப்படி ஒன்றும் சத்து கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி 5 வருஷம் 2 மாதமாக இந்த டயட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த ஒரு அசுகமான புது அறிகுறி இந்த 5 வருஷம் 2 மாதத்தில் வந்தது கிடையாது. முன்னால் இருந்த அசுகங்கள் சிலது நின்று போச்சு, சிலது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. நல்ல டயட்டு, அவசியமான டயட். நன்றி, வணக்கம். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் 1-2 பேர் இந்த பேலியோ டயட்டை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்கிறத சொல்லிடும். மேபி ஹரி, நான் பேலியோ டயட்டில் சில நிபுணர் பேரை சொல்லட்டுமா? ஓகே, அநேகமாக செல்வனுக்கு இது எனக்கு மேலே தெரியும். பட் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். லொரென் கொடெயின் ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி காலராடோ யூஎஸ்ஏல இருக்கார். அவர் தான் இந்த பேலியோ என்ற பேரையும் வச்சு டயட்டும் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரிய. அவர் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதை எத்தனையோ நுணுக்கங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ சாதாரணமாக லோ ஃபேட் ஹை கார்ப்னு நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன். அது ரொம்ப சிம்பிள். கார்போஹைட்ரேட் இந்த மாவு சத்து, சீனி, சர்க்கரை இதெல்லாம் குறைச்சி விடுறது. ஹை ஃபேட், அதுக்கு பதிலாக அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றது தான் லோ கார்ப் ஹை ஃபேட். அது நல்லதான். ஆனால் இன்னும் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. லொரென் கொடெயின் மாதிரி சிலர் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்கிறாங்க. உதாரணமாக, ஒரு மிருகத்தை பிடிக்கணும் திங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மான் இருந்துச்சுன்னா உங்களை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடும். ஒரு புலி, சிங்கம்னா உங்களை வந்து அது தின்றுடும். அதுக்கு ஓடுறதுக்கோ கடிக்கிறதுக்கோ பல் இருக்குது. ஒரு செடிகளுக்கு அது இல்லை. ஆனால் செடிகளுக்கும் நம்மளை அதை பிடிக்கிறதில்ல. குறிப்பாக அதனுடைய வருங்கால குழந்தைகள் எது? அரிசி, கோதுமை விதைகள். செடிகள் அப்போ தன்னுடைய உயிரை எப்படி, தன்னுடைய தொடர்ச்சி எப்படி காப்பாற்றும்? இந்த மாதிரி அதன் விதைகளுக்குள்ள சில விஷங்கள் போடுது. என்னுடைய குழந்தைகளை சாப்பிட்டா அது அந்த மிருகம் கெடட்டும்ன்ற மாதிரி ஒரு சில விஷங்கள் போடுது. நீங்கள் அரிசி இல்லை கோதுமை இன்னும் வேறு பருப்புகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த விஷத்தை சாப்பிட்றீங்க. இவர் சொன்னார் குளூட்டன் அந்த மாதிரி ஒன்று.
அப்போ இதனால் நம்ம கெடுறது அது அப்படி ஒன்று அதிசயப்படுறது ஒன்றும் இல்லை. லொரன் கொடெயின், அவர் போக ராப் வுல்ஃப்னு ஒரு ஃபேமஸான ஆள் இருக்கார். ஆஸ்திரேலியாவில் மார்க் சிசோன், ஆஸ்திரேலியா or the US? மார்க் சிசோன், US, ஐம் சாரி, USA. அவர் இன்டர்நெட்டில் காட்டுற படம்லாம் ஆஸ்திரேலியா மாதிரி தெரியும், அதனால் ஆஸ்திரேலியா நினைக்க ஆரம்பித்தேன். அமெரிக்கா தான். மார்க் சிசோன் டெய்லி ஆப்பிளோ என்னமோ அந்த மாதிரி ஒரு பிளாக் நடத்துகிறாரு. இந்த மாதிரி சில பேர்கள் நீங்கள் கூகுள் பண்ணால் உடனே அவங்களுடைய பிளாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுபோக லோ கார்பில் சில ரொம்ப சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாக்டர் மைக்கேல் ஈட்ஸ் அவருடைய ஒய்ஃபு மேரி டேன் ஈட்ஸ் 35 வருஷமாக லோ கார்ப்ஸ் சாப்பிட்றாங்க. அதில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே 10,000 பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த 10,000 பேஷண்ட்ஸில் ஒன்று கூட ஒரு சைடு எஃபெக்ட்டு அதாவது ஆட்வர்ஸ் எஃபெக்ட் வந்ததில்லை. பார்த்துங்க, மருந்து சாப்பிடும்போது சாதாரண நீங்கள் பேராசிட்டமால் வாங்குறீங்க, ஒரு தலைவலிக்கு ஏதோ ஒன்று ஓவர் த கவுண்டர், டாக்டர் எழுத்து கூட தேவையில்லை. பேராசிட்டமால் சாப்பிட்டு அமெரிக்காவில் ஒரே நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் பேரை சாகுறாங்க. இன்னும் பெரிய ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் எல்லாம் அது எத்தனையோ பண்ணுது. ஸோ டாக்டர் மைக்கேல் அண்ட் டாக்டர் மேரி டேன் ஈட்ஸ் இந்த மாதிரி. இன்னொன்று டாக்டர் ரோஸ்டேல், ரான் ரோஸ்டேல். டாக்டர் ரான் ரோஸ்டேல் கிட்ட ஒரு சின்ன சிறப்பு, இந்தியாவில் அம்பானி குடும்பத்துக்கு அவர் டயட் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அது போக இங்கே மெட்ராஸ்க்கு வடக்க ஒரு 80 கிலோ தூரத்தில் ஒன்னஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஏதோ ஒரு குழு இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அங்கேயும் அடிக்கடி வர்றாரு, ஏதோ சில அங்கே ஆராய்ச்சி உதவியும் செய்வார் போல் இருக்கு டாக்டர் ரான் ரோஸ்டேல். இது போக பீட்டர் டோப்ரோமில்ஸ்கி இன்னும் ஒரு இங்கிலீஷு டாக்டர், வெட்டரினரியன் கூட. அவர் வெப்சைட் படித்தீங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தம், அவ்வளோ டெக்னிக்கலாக பேசுவார். அவர் எனக்கு குரு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டிம். இந்த குழுமம் பல சீரிய ஆராய்ச்சிகளின் வெளிப்பாடே இந்த குழுமம். சும்மாலாம் உங்கள் முன்னால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கல, நிறைய ஆராய்ச்சிகளின் வெளிப்பாடே இந்த குழுமம். இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சிகளை முகநூல் பதிவுகளாக போடுறாங்க. அப்படிப்பட்ட பதிவுகளை ஒரு பாமரனுக்கும் சேரும் விதமாய் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பதிவிடும் எங்கள் குழுமத்தின் பேலியோ போலீஸ், எங்கள் அட்மின் சங்கர்ஜி இதோ இப்பொழுது உங்கள் முன்னால். இந்த பேலியோ போலீஸ் அப்படிங்கிறது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வெஜன்ஸ் கிட்ட ஒரு சின்ன இது இருக்கு, அதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், சாப்பிட்டு போயிடுவோம். வெஜன்ஸ் கிட்ட போய் நம்ம நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு தூண்டுறது கூட நம்ம நல்லதுக்காக தூண்டலாம். வெஜிடேரியனில் கெடுதல்னு நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த வெஜன்ஸ் கிட்ட இருக்க ஒரு சைக்கோபாத்திக் இஷ்யூ தேல் கம் அண்ட் டிஸ்டர்ப் திஸ் நான்-வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. கொல்றதுக்காக படைக்கப்பட்டதையா அது? நாம் கொல்லாட்டி யார் கொல்லுவா? நல்லது தானே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் குழுமத்தில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் டப்புன்னு வெட்டிடுவார். அதனால தான் அவரை பேலியோ போலீஸ் அப்படிங்கிறோம். மிஸ்டர் சங்கர்ஜி. அவர் பேர் சங்கர்ஜி, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மிலிட்ரி. திருப்பூர் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுடைய அழைப்பை ஏற்று மனோஜ் அவர்களுடைய குழுவினரின் மதிப்பை வைத்து இத்தனை நண்பர்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். நேற்று மாலை சென்னையில் இதே மாதிரி ஒரு மீட்டிங், அரங்கு நிறைந்த மக்கள், நிறைய புதியவர்கள் கலந்து கொண்டார்கள். ரொம்ப அற்புதமாக அது நடந்தது. இப்போது டாக்டர் ஹரி பேசினாங்க, டிம் பேசினாங்க, மனோஜ் சில விஷயங்கள் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சைவ மக்களுக்கு என்னடா இது, வேறு வழியே கிடையாது, நாமளும் முட்டை அதெல்லாம் சாப்பிட்டா தான் முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உணவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான உணவு அப்படிங்கிறது தாவரம், விலங்குகள், இது மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ஒன்று
ஃபேக்ட்ரி மேடாக இருக்கும், இல்லை ஏதாவது ஆராய்ச்சியில் எங்கேயாவது ஒன்று அவங்க ஒரு கலப்படம் பண்ணி ஒரு பேக்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிறதுனாலையும் டேஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் அதுக்கு அடிக்ட் ஆகி நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்றீங்க. அது வந்து உண்மையான உணவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வருது. சைவ மக்கள் மனத்தடை இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து சைவம், நனி சைவம் அப்படின்னா சைவ மக்களே அவங்க வந்து அசைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அசைவம் சொல்கிறாங்க? நீங்கள் பால் சாப்பிட்றீங்க, தேன் சாப்பிட்றீங்க, இதெல்லாமே வந்து அசைவம் தான். அதனால் நீங்கள் வந்து மகா பாவிகள், நாங்கள் தான் உத்தமர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல், அது வந்து வீகன் சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களை திட்டுவாங்க. நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றவங்கள திட்டுவீங்க. முட்டை சாப்பிட்றவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள திட்டுவாங்க. நம்ம ஊரில் நான்வெஜ்ஜுங்கிறதே சாப்பிட தெரியாது அப்படிங்கிறத வந்து கட்டுடைத்து காண்பித்தவர் ஞானர் செல்வன். நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நான்வெஜ்ஜே கிடையாது, சும்மா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது. செல்வன் அவர் வந்து சாப்பிட்றனோட ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்காரங்களே அரண்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இல்லை, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உணவுன்றது வந்து ஏதோ ஒரு வழியில் நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையிலையோ மதம் சார்ந்தோ நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஊட்டப்படுகிறது சின்ன வயசுலேருந்து. அது பிரகாரம் நம்ம வந்து அதில் வந்துடுறோம். சிலர் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வராங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, உணவு தேர்வில் வந்து இல்லை இதை நான் சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வராங்க. இந்த மனத்தடைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா பகுத்து ஆராய்வது தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆட்டையோ கோழியோ நீங்கள் வெட்டினீங்கன்னா அது ஒரு உயிர், அது போயிடுது, அதனால் உங்களுக்கு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி, அரிசி, சோறு சாப்பிட்றாங்க. சரி, இந்த காய்கறியும் அரிசி சோறும் நான் சவால் விடுறேன், நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுங்க, இல்லை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அந்த ஒரு தோட்டத்தை போட்டு நீங்கள் அதை வளர்த்து காமிங்க. ஒரே ஒரு பூச்சிக்கொல்லி, அது இயற்கையான பூச்சிக்கொல்லி கூட இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு நபருக்கு தேவையானதை நீங்கள் விளைவிச்சு காமிச்சிடுங்க. முடியாது. லட்சம் பூச்சிகளை கொன்றால்தான் உங்களுக்கு ஒரு தட்டு சோறு கிடைக்கும். லட்சம் பூச்சிகளை கொல்பவன் பாவியா, ஒரே ஒரு கோழியை கொல்பவன் பாவியா? சித்தாந்தம் பேசினா இந்த மாதிரி நம்ம பேசலாம், பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் தாண்டி நமக்கு மனத்தடை இருக்குன்னா எங்ககிட்ட டயட் இருக்குது. நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு நான்வெஜ்ஜில் தான் தீர்வுன்னா நீங்கள் அதை தான் சாப்பிட்டாகணும். இல்லை சார் நான் வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரையோ மருந்தோ சாப்பிட்டீங்கன்னா அந்த மாத்திரையும் மருந்தும் நான்வெஜ்ஜில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறதே தவிர சைவத்திலிருந்து அல்ல. நீங்கள் மறைமுகமாக அதை சாப்பிட்றீங்க. அதனால் வந்து அந்த மாதிரி மனத்தடைகள் இருந்தால் சில விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி பகுத்து ஆராய்ந்து புரிந்து கொள்வது உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும். அப்படியும் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைவம், நனி சைவம், அசைவம் 3 பேருக்குமே நாங்கள் வந்து குழுவில் வந்து டயட் சொல்கிறோம். உங்களுக்கு விருப்பமானதை, உங்கள் உடலுக்கு உகந்ததை நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதை எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது டாக்டர் ஹரி பேசினாங்க இந்த உடல் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உணவு முறை அப்படிங்கிறத பற்றி. இந்த பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து டயட் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு வாழ்வு முறை தான், வே ஆஃப் ஈட்டிங். என்ன வே ஆஃப் ஈட்டிங் அப்படின்னா, மனுஷனை தவிர்த்து மற்ற உயிரினங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து டயட்டிஷியனோ இல்லை வந்து உடல் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறவங்களோ, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறவங்களோ, யோகா டீச்சரோ யாருமே வந்து இல்லை. ஒரு பறவை பறக்குது, அதனுடைய உணவு என்னன்றது அதுக்கு தெரியும், அது போய் சாப்பிடுது. ஒரு மீன் அப்படி தான், ஒரு சிங்கம் அப்படி தான், ஒரு மிருகம் அப்படி தான். 6 அறிவு நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு தான் என்ன சாப்பிடணும், எந்த அளவில் சாப்பிடணும், எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி மூச்சு விடணும், இது எல்லாத்துக்குமே வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ யாருக்கு 6 அறிவு இருக்குது? அந்த மாதிரி தன்னுடைய உடலுக்கு இயற்கையாக படைக்கப்பட்ட உணவை தேடி செல்லும் உயிரினங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதில்லை. நம்மை போன்ற 6 அறிவு கொண்டு எதை சாப்பிடணும்னு தெரியாமல் 4 இன்ச்சு நாக்குக்கு அடிமையான மனிதனுக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகளுமே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாக்கை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு உங்களுக்கு பால்கோவா அமிச்சாலும் ஒன்று தான், பாவக்காய் அமிச்சாலும் ஒன்று தான், அது எதுவுமே தெரிய போகிறதில்லை. இந்த டேஸ்ட்டுக்காக நீங்கள் கடித்து நீங்கள் முழுங்குற மைசூர் பாகுலேருந்து நீங்கள் முழுங்குற அதீத வெப்பத்தில் பொரிக்கப்பட்ட எண்ணெய் உணவுகள் தான் உங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்குது. இந்த பேலியோ டயட்டின் அடிப்படை என்ன அப்படின்னா, உங்களுடைய உடலில் இரத்த சர்க்கரை அளவுகள் ஏறக்கூடாது, அது வந்து நார்மலாக இருக்கணும். அது ஏன் நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து செல்வன் அவர்களுடைய உரையில் நீங்கள் வந்து தெளிவாக வந்து அவர் காமிப்பார் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சுலின் அளவுகள் உடலில் கண்ட்ரோலாக இருந்தால், அது வந்து சமநிலையாக இருந்தால் உடலில் பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும்.
பேலியோ வந்து வெறும் வெயிட் லாஸ் டயட் கிடையாது, தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பேலியோவில் வந்து ஒரு அடிஷ்னல் சின்ன ஒரு போனஸ் மாதிரி. உடலுக்கு சரியான தேவையான உண்மையான உணவுகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது உடலில் இருக்கும் பிரச்சனைகள் அதுவே தன்னைத்தானாகவே சரி செய்து கொள்கிறது என்பதுதான் இந்த உணவு முறையினுடைய அடிப்படை. அதை எப்படி உண்ண வேண்டும், ஒவ்வொரு உணவிலும் என்னென்ன சத்துக்கள் தேவை, எதை உண்டால் ஒருவருக்கு பிரச்சனைகள் தீரும் என்பது எல்லாமே நாங்கள் வந்து டயட் சார்ட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். இங்கே நிறைய புதிய மக்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த டயட் பற்றி நாங்கள் எல்லாம் பேசி 3 மணி நேரம் பேசி முடித்ததும் கூட ஒரு பாயிண்ட்டு கூட உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அழகான ஒரு கையேடு ஒன்று கொடுத்துருக்காங்க, தெளிவான தமிழில் அதில் விளக்கம் இருக்குது. அது படித்தாலும் உங்களுக்கு புரியாமல் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில புத்தகங்கள் இங்கே இருக்குது, நியாண்டர் செல்வன் அவர்கள் எழுதிய பேலியோ டயட், அந்த புத்தகம் இங்கே இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். குழுவுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர் யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்க மூலிமா குழுவுக்குள்ளே நீங்கள் வரலாம். நாங்கள் வந்து எளிய தமிழில் பல கட்டுரைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது குழுவில். நியாண்டர் செல்வன் அவருடைய பணி வந்து இதில் வந்து ரொம்ப மகத்தானது. அதாவது அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் டாக்டர் ஹரிஹரன் அவங்கள மாதிரி மருத்துவர்கள் தான் படித்தா தான் அதெல்லாம் வந்து புரியும். அதை நீங்கள் வந்து இதை படிங்க அப்படின்னு அவர் நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா நமக்கு அது வந்து ஏபிசிடி கூட தெரியாது. நீங்கள் என்ன தான் இங்கிலீஷில் டாப் டக்கராக இருந்தாலும் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படிப்பட்ட கட்டுரைகளை எளிய தமிழில் ஒரு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே செல்வன் அவர்கள் எழுதிய புத்தகம்தான் அந்த பேலியோ டயட். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்திற்கான பைபிள் அதுதான். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். எது தவிர்க்க வேண்டிய உணவு, எது உண்ண வேண்டிய உணவு, உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான காரணிகள் எவை அப்படின்றது எல்லாமே வந்து அந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பதன் மூலம் உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து இது பற்றிய செய்திகள் கட்டுரைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் எங்களுடன் குழுவில் இணைந்து நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம். நீங்கள் மட்டும் இதை படித்து ஆரோக்கியம் மேம்பட்டு உடல் நலம் பெறுவதோடு இல்லாமல் உங்களை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தயவு செய்து இந்த உணவு முறையை பரப்பி வருங்கால சந்ததியினரை ஆரோக்கியமாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நாங்கள் இப்படி ஒரு சமூக சேவையாக தான் இதை செஞ்சுட்டு வரோம். இந்த 4 வருடங்களில் நாங்கள் யாரையும் நேரடியாக சந்தித்ததில்லை. யாருக்குமே நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க நாங்கள் பேசுகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும், எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் என்ற ஒரு சோஷியல் மீடியாவை சும்மா மொக்க போடுறதுக்கோ காலை வணக்கம் சொல்கிறதுக்கோ பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தி இன்றைக்கு 50,000 பேர் குழுவில் இருக்காங்க. குழுவில் இல்லாத கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே இந்த டயட்டால் பலனடைஞ்சவங்க இருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் எல்லாம் புதியவர்கள் வந்து குழுவில் வந்து தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் மலைச்சு போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பெருமைக்காக சொல்லலை, இது எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் அனுபவித்தோம், அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்கள அனுபவிச்சதை எங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது கலெக்டிவ் எஃபர்ட்டாக வந்து சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதானே தவிர்த்து வேறு எந்த பிரதிபலனும் நாங்கள் எதிர்பார்க்காமல் தான் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். உங்களை போன்ற மக்களின் வெகுஜன மக்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை. உங்களின் ஆதரவு இது தெரியாத மக்களுக்கு தேவை. இது போன்று சமூகத்தில் சென்றடைந்து தமிழகம் துவங்கி இந்தியா உலகம் முழுமையும் ஆரோக்கியத்தை மனிதர்கள் மீட்டெடுத்து அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் மற்ற உயிர்களின் மேல் கருணை கொண்டும் இந்த உலகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ் 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 ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா, தயவு செஞ்சு கை தூக்குங்க. மூட்டு வலி, எஸ். இந்த மூட்டு வலிக்காரங்களில் சைவம் அசைவங்கிறத விடுங்க, உங்களுக்கு டாக்டர் என்ன மருந்து கொடுத்துருப்பாரு, குளுக்கோசமைன் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரியுங்களா? அதை வந்து செல்வன்ஜி இப்போ சொல்லுவார். குளுக்கோசமைன் வந்து மிருகங்களோட எலும்புகளிலிருந்து எடுக்கப்படுவது. நீங்கள் அதை எலும்பு சூப்பாக சாப்பிடாத வந்து கேப்சூல் உடையில் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். அனைத்து மாத்திரைகளும் அசைவம் இல்ல கெமிக்கல், சிந்தட்டிக் கெமிக்கல் அல்லது அசைவம். பிளான்ட்லேருந்து ரொம்ப 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 ரோஸ் ஹிப் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் குளூட்டன் காம்பினேஷன் இருக்குங்க. குளூட்டன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. கேப்சூலோட கோட்டிங் எல்லாத்துலேயும் இந்த குளூட்டனுங்கிறது இருக்குது. நீங்கள் நான்வெஜ் இல்லாமல் உலகத்தில் எந்த மாத்திரையும் கிடையாது, எந்த வணிகமும் கிடையாதுங்க. நன்றி. அமெரிக்க வாழ் தமிழர் நமது ஈரோட்டு அண்ணன் நீரிழவை வென்ற வாரியர் அவருடைய புக்கு வெளியே விற்கிறாங்க, உன்னை வெல்வேன் நீரிழவை அப்படின்ட்டு. அந்த புக்கு வந்து நேற்று சென்னை ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 புக்
சும்மா அப்படி இதாக விற்றுருக்கு. நாங்கள் ஒரு 20 புக் விற்கணும்னு எதிர்பார்த்தோம். 200 புக் விற்றுருக்கு. அந்த புக் வெளியே விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். நீரிழிவை வென்ற வாரியர் சிவராம் ஜெகதீஷன் அமெரிக்காவிலிருந்து நமக்காக அனுப்பி வைத்த ஒரு சிறிய வீடியோ உங்களுக்காக. என் பெயர் சிவராம் ஜெகதீசன், ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தின் மூத்த உறுப்பினர். இந்த குழுமத்தை பற்றி தெரிந்து கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினராக ஆனேன். என்னுடைய 29 வருட சர்க்கரை நோய்க்கான தீர்வுக்காக பலதை முயன்றிருக்கிறேன். இந்த குழுமத்தில் லோ கார்ப் ஹை ஃபேட் என்ற கான்செப்ட் முதலில் புரியாத ஒன்றாகவும் தவறானதும் தான் எனக்கும் தெரிந்தது. பிறகு அதை பற்றி மேலும் மேலும் படித்து பார்த்து அதன் பின் செல்வன்ஜி அவர்களிடம் ஆலோசித்து பேழையோட்டை ஆரம்பித்தேன். ஆரம்பித்த சில நாட்களிலேயே என்னுடைய இரத்த சர்க்கரை அளவுகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அதன் பிறகு சர்க்கரை நோய்க்கு எடுக்கும் இன்சுலின் மருந்தின் அளவை 3 பங்கிலிருந்து 4 பங்காக குறைத்திருக்கிறேன். நான் அடைந்த இந்த பலன் அனைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்ண வில்வேன் நீரிழிவே என்ற புத்தகத்தை எழுதியுள்ளேன். அது தற்போது பாரதி புத்தகாலயம் மூலமாக வெளியிடப்பட்டு விற்பனைக்கு கிடைக்கிறது. நீரிழிவை பொறுத்தவரை நோயாளிகளுக்கும் மருத்துவர் அளவுக்கு நோயை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதை முடிந்த அளவுக்கு தருவதே இந்த புத்தகத்தின் நோக்கம். நீரிழிவுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு கிளை குழுமம் சர்க்கரை இல்லா பொங்கல் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குழுமத்தையும் உபயோகப்படுத்திக் கொண்டு பலன் பெறுங்கள் நண்பர்களே. மறுபடி திரு நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு விழாவின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். பல ஆராய்ச்சிகள் தரவுகளின் அடிப்படையில் இந்த நீரிழிவு எனும் டயபெட்டிக் சர்க்கரை நோய்க்கான முழுமையான விவரங்கள் அடங்கிய புத்தகம் அது. உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலோ உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது இருந்தாலோ அந்த புத்தகத்தை வாங்கி தெளிவாக ஒரு நீரிழிவு ஏன் வருகிறது, எதனால் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களையும் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் காப்பாற்ற முடியும். இந்த டயட்ன்றதே நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கு அந்த குறைபாடு அது வந்துடுச்சு அப்படின்னா அதை பற்றி முழுமையான புரிதலை அந்த புத்தகம் உங்களுக்கு தரும். தயவுசெய்து அதை நீங்கள் வாங்கி தெளிவாக டயபெட்டிக் பற்றி அறிந்து கொண்டு, இது ஒரு 2 லட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு 2 மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வியாதி கிடையாது. டயபெட்டிக்ன்றது கிட்டத்தட்ட கேன்சர் தான். நல்லா புரிஞ்சுங்க. கேன்சர் தான் குணப்படுத்த முடியாது, அதனால உயிர் போயிடும். இது கொஞ்சம் ஸ்லோவாக உயிரை பறிக்கும், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குறைபாடினை தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டால், உங்களுக்கு அந்த ஞானம் கிடைத்தால் சரியாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும் என்பதால் அந்த புத்தகத்தை வாங்கி பலனிடமாக கேட்டுக்கொள்கிறேன்.